பங்குனி மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருந்து வக்கர நிவர்த்தியும் ஆயிடுறார். அதனால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. உடல் நலத்தில் பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஜென்ம சனி, மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கு கொஞ்சம் அதாவது உத்தியோக பளு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சி வெளியூர் வெளிமாநிலம் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, சுப காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சிறு சலசலப்பு வரக்கூடிய வாய்ப்பும், நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். வேலை நிமித்தமாக நிச்சயமாக வெளிநாடு போகணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் வெள்ளி வைர வியாபாரங்கள், அதை தவிர தங்க வியாபாரங்கள், தங்கம் நகாசு வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் அமையும்.